Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Upheaval, upheaval அப்படின்னு ஒரு நவுன். இது என்னன்னா, ஒரு மாற்றம் நடக்கிறது. அந்த மாற்றம் நமக்கு பெரும் தொல்லையாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய a sudden change which causes a trouble to you. அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு நமக்கு தொந்தரவாக இருக்கிறது, பெரும் தொந்தரவாக இருக்கிறது. அப்படி இருந்தா அதை upheaval என்று இந்த நவுனினால் அதை குறிக்கலாம். For example, major upheavals have hit the financial market this year. இந்த வருஷம் நிறைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல, பொருளாதார சந்தையில மிகப்பெரிய மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு. நார்மலாக போயிட்டு இருந்த இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது பணச்சந்தை, பொருளாதார சந்தை, அதில் ஏற்பட்ட சின்ன மாற்றம் இல்லை ஏதோ ஒரு வகையான மாற்றம் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை தந்திருக்கிறது இந்த வருடம். அதுதான் சொல்றாங்க. தொந்தரவு, சாதாரணமா டிஸ்டர்பன்ஸுக்கும் இந்த அப்ஹீவலுக்கும் என்ன வித்தியாசம்னா, மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவு, அதுதான் அப்ஹீவல். இல்லைன்னா சாதாரணமா டிஸ்டர்ப், அப்செட்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுதான் இதுல உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் நாம் கவனிக்க வேண்டியது.